கிச்சன். நம்ம இன்றைக்கி ஏஎம் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா நெய் சாப்பாடு செய்ய போகிறோம். நெய் சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி ஒரு 2 எண்ணம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒரு 2 எண்ணம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு 4-5 எண்ணம் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை ஒரு கொஞ்சோண்டு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் ஒரு 3 அளவு எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு ஒரு 4-5 எண்ணம் எடுத்து வச்சுருக்கேன், மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி பொன்னின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் வந்து நார்மலான அரிசியே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இதை வச்சு இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நம்ம வச்சுக்கலாம். நெய் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நெய்க்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். ஸோ பொரிஞ்சிச்சு. இப்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம புதினா, மல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போது நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கடைசியில் தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிட்ஸ் மூடி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அரிசியோடு சேர்ந்து கொதி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இது அப்படியே சோறு இதுமா சேரணும்.
சோறும் தண்ணியுமா கலந்து சேர்ந்து வரணும். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி தாளிச்சு விட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் வெயிட் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வரையும் மூடி வச்சிடணும். விசில் விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறதுனால தம் போடலாம். ஒரு வெயிட்டான தோசைக்கல் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கல்லை வச்சு அடுப்பை கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம சாப்பாடை தூக்கி அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அந்த உள்ளே கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணி வற்றணும். அதுக்காக தான் நம்ம தம் போடுறோம். மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, பைப்பில் வர தண்ணி நம்ம பிடிச்சி அந்த பாத்திரத்து மேலே வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் போடணும். அடுப்பை சிம்மில் வச்சு போடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே உள்ள தண்ணி லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான நெய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.